இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பாருங்க என்ன சொல்றாங்க, 2K கிட்ஸ் இவங்க எல்லாம் பாருங்க, எந்த கதையாவது தெரியுதா? தூக்கம் வரலையா உடனே செல்போனை கொடுத்துறாங்க, பார்த்துட்டே தூங்கு. டிவி போட்டு விட்டுறாங்க, பார்த்துட்டு பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா? இல்ல. ஆக சொல்லி கொடுப்ப, எதையுமே சொல்லி கொடுப்ப. காலை எந்திரிச்சதையும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், டிவி வாங்கணும், எல்லாம் வாங்கணும், ஏசி போடணும். இதுதான் இவங்க எண்ணமா இருக்கே ஒழிய குழந்தைய கற்றுக் கொடுக்கணும், நல்வழிப்படுத்தணும், சத்தியத்தை சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும், இந்த எண்ணம் உருவாயிருக்கா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவையானதை வாங்கி கொடுக்கிறோம். அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க, வாட்ச் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா வசனத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. வசனத்தை கற்றுக் கொடுக்காதபடியினாலே பிள்ளைகள் வளர வளர எப்படி போறாங்க? அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார். நிறைய பெற்றோர்கள் அவங்க அந்த சின்ன வயசுல ஆண்டவரை கற்றுக்கொண்டதுனால வயசானாலும் ஆலயத்துக்கு வராங்க. ஆனா நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பசங்க சர்ச்சுக்கு வரதில்லை. எங்க உங்க பையன் அவன் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊரை சுத்த போறாங்க, அவங்களோட போயிட்டான், இப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா not teaching them in a proper way. ஆக தேவன் நம்முடைய கையிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கும் போது என்ன செய்யணும்? அவர்கள் நன்றாய் போதித்து கண்டித்து உணர்த்தி நடத்தினாதான் அந்த வழியில் இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஆமென். Train a child while it's young, small. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஒரு மாடை ட்ரெயின் பண்றான், ஒரு நாயை ட்ரெயின் பண்றான், ஒரு விலங்குகளை ட்ரெயின் பண்றான், அதெல்லாம் சொன்ன பேச்சு கேட்கறது. ஆனா பிள்ளைகள் என்ன செய்யறது இல்ல, ட்ரெயின் பண்ற. சின்னதுல இருந்தே அவங்களை பழக்க வைக்கணும். காலையில் நேரத்தில் எழும்புன உடனே பல்ல விளக்கணும், முகத்தை கழுவணும், முட்டிங்கால் போட்டு ஜபம் பண்ணணும், வசனத்தை படிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறது இல்ல, எந்த பெற்றோரும் கற்றுத்தரல. தூங்குட்டு கொஞ்ச நேரம் தூங்குட்டு, இப்பதான் 7 ஆகுது, 8 மணிக்கு தான் ஸ்கூல் பஸ் வரும், ஆட்டோ வரும், அப்ப எந்திரிச்சுக்கலாம், தூங்குட்டுன்னு தூங்க விட்டுறாங்க. வசனம் சொல்லி தரதில்ல, ஜெபிக்க சொல்லி தரல, சுத்தத்தை சொல்லி தரதில்ல. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பாருங்க, ஒழுங்கா தலை சீவ மாட்டேங்குது, ஒழுங்கா நகம் வெட்ட மாட்டேங்குது, ஒழுங்கா ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்குது. சும்மா பெரியவங்க வந்தா மரியாதை கிடையாது. சில வீடுகள் எல்லாம் பாருங்க, யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்கவே செய்யாது. அம்மாட்ட போய் முறுமுறுன்னு பேசுறது, எப்ப போவாங்க கேளுங்க. அந்த காலத்து சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்களான்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு ஐயோ வந்துட்டாங்க, எப்ப போவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு பெரியவங்க வராங்க, எந்திரிச்சு நிக்கலாம், ஒரு மரியாதை கொடுக்கலாம், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம். இல்ல என்ன இல்ல சொல்லி கொடுக்கல, பழக்கல. சர்ச்சுக்கு வரமே, ஒரு சின்ன பிள்ளைங்க பெரியவங்களை பார்த்து ஸ்தோத்திரம், ஒரு பிரைஸ் எல்லாம், இதெல்லாம் கிடையாது. அப்படியே எதையும் கண்டுக்கல, அப்படியே போறது வார்த்தை, அவங்க பெரிய ஆள் மாதிரி. இதெல்லாம் கிறிஸ்டியன் பிஹேவியர் இல்ல. என்ன செய்யணும்? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், வீட்டில் வருகிறவங்களை வரவேற்கணும், ஆமேன், மரியாதை கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அல்லது ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்படி எல்லாம் நம்ம பண்றதுதான், அதுதான் கிறிஸ்டியன் பிஹேவியர். அதுவே இல்லையே. ஏன்னா நாட் டீச்சிங் அ சைல்ட் இன் அ ப்ராப்பர் வே. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதா சபை, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதான் பெற்றோர்கள். ஆண்டவரை தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை பெரிய டாக்டரா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், மேதாவியா இருக்கலாம். ஆனா பேசிக் பழக்கமே இல்லைன்னா எப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்தா எப்படி மரியாதை கொடுக்கணும். சில பேர்லாம் அப்பா அம்மா வாங்க போங்கன்னே பேச மாட்டாங்க. வா போ, எப்படிங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்ப எல்லாம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, என்னதுங்க, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, இஷ்டம் போல விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது எங்க குட்டிச்சவரா போய் நிற்கும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் குறித்து நீங்க சந்தோஷம் அடையணும்னா பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தணுங்க. ஈசாக்க பாருங்க, அவங்க அப்பா அவனை பலி செலுத்த கொண்டு போகும்போது அவனுக்கு எத்தனை வயசுங்க? கிட்டத்தட்ட 16 வயசு இருந்திருக்கு. 16 வயசு பையன், டீன்ஸ்ல இருக்கிறான். அப்பா வயசானவர். இப்போ அப்பா அந்த மோரியா மலை மேல போய் உன்னைத்தாண்டா பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா மற்றவங்களாம் என்ன பண்ணிருப்பானுங்க? சர்ச்சுக்கு வாடானால தெரிச்சு ஓடிடுறானுங்க. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், அந்த வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக ஒரு அம்மா கூப்பிட்டு, அவங்க பாட்டி சொல்றாங்க, எங்க பேரன் வீட்டில் இருக்கிறான் பாஸ்டர், நீங்க வந்திருக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவன் எஸ்கேப் ஆயிடுவான்னாங்க. அதே மாதிரி நாங்க அங்க போறோம், எஸ்கேப் ஆயிட்டான். எப்படி தெரிஞ்சுன்னே தெரியல, போயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு சொல்ல வந்த, சர்ச்சுக்கு வராது. ஈசாக்க பாருங்க, மோரியா மலையில பலி செலுத்துறதுக்கு உன்னைத்தாண்டா செலுத்தணும் அப்படின்னு சொன்னவன என்ன செய்ய ஓடி இருக்கலாம். அவன் என்ன செய்யறான்? தன் கைகளை ஒப்பு கொடுக்கிறான். அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான். காரணம் என்ன? ட்ரெயின் பண்ணி இருக்கிறாங்க.
ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். 16 வயசு பையன். இன்னைக்கு 16 வயசு பையன் ஒப்பு கொடுக்குறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏத்துக்கிறானுங்க, ஏத்துக்கிறாங்க. அந்த ஆளா வரட்டு பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமேன். இப்படி இருந்தா என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அதான் ஆண்டவர் சொல்றார். இங்க யோசுவா பெரிய தலைவன், சுதந்திர வேதங்களை பங்கிட்டவர். ஆனா அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்தாங்க? உருவாக்காம போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க 12 பேரை உருவாக்கினார். 3 வருஷம் 12 பேரை உருவாக்கினாரு. அந்த 12 பேர்கிட்ட சுவிசேஷ வேலையை ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த 12 பேர்ல சிலர்லாம் ஒன்று உடனடியாக அவங்க எல்லாம் ஒரு சிலர் மரிச்சுட்டாங்க. ஆனா அந்த 12 பேர் உலகத்தையே சுவிசேஷமயமாக்கினார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் உருவாக்கினார். 50 பேர் தேர்ந்தெடுக்கல, 12 பேர் தேர்ந்தெடுத்தார். அந்த 12லயும் ஒருத்தன் கல்லனா போயிட்டான். அந்த 11 பேரை ட்ரெயின் பண்ணாரு. அந்த 11 பேரும் ரத்த சாட்சியா மரிச்சாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்யுங்க? சரியான பாதையில் நடத்துங்க, சொல்லிக் கொடுங்க. அப்ப முதிர் வயது ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை விடாதிருப்பார்கள், ஆண்டவரை விடாதிருப்பார்கள்.